இந்த இந்த ரீடிங், இந்த நற்செய்தி இன்னைக்கு ஜான் த பேப்டிஸ்ட் பற்றி தான் ரொம்ப பேசுனாங்க. ஆனால் அது இந்த விஷயத்தில் நிறைய விஷயம் பேசலாம், நிறைய தியாலஜி பேசலாம், நிறைய விஷயம் பேசலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த கடைசியாக சொல்கிறாங்களே அதை பற்றி பேச போகிறேன். அதாவது ஜான் வந்து சொல்லுவாங்க இந்த பைபிளில் தட் ஜீசஸ் வந்து நான் வந்து வெறும் தண்ணியில் தான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்குறேன், ஆனால் ஜீசஸ் எனக்கு அப்புறம் வரவர் அவர் வந்து உங்களுக்கு அந்த தூய ஆவியிலே திருமுழுக்கு கொடுப்பார் த்ரூ த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து ரொம்ப பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு எல்எஸ்எஸ்க்கு போனீங்கன்னா ஒரு சமயத்தில் ப்ரே பண்ணி அவங்க உழுவக்குள்ளே அது ஒரு பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, அது கரெக்ட் தான். பட் இங்கே அதை சொல்கிறது வந்து அது இல்லை. நீங்கள் ஒரு மற்ற டினாமினேஷன் போனீங்கன்னா அது பார்ன் அகெயின்னு சொல்லுவாங்க. பார்ன் அகெயின் அப்போ தான் நீங்கள் பார்ன் அகெயின் அந்த நீங்கள் உழுவணும், அப்புறம் டங்ஸில் பேசணும், ஒரு சபையில் அதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் வந்து அந்த தூய ஆவியான திருமுழுக்கு பெற்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேனே, நான் வந்து 21 வயசில் தான் பேப்டைஸ் ஆனேன். எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஹிந்து தான், ஸ்டான்ச் ஹிந்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பேப்டிசம் கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா அம்மா அப்பா ஒத்துக்காட்டி கூட மஸ்ட் நாட் ஒப்ஜெக்ட். ஸோ அப்பா என்ன சொன்னாங்க, 21 வயசு ஆனோடனே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, பட் அது வரைக்கும் ஒன்று. ஸோ 20 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பேப்டைஸ் ஆனேன். ஸோ அது முடிஞ்சு ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அந்த பேப்டிசம்லாம் முடிஞ்சோன்னே அந்த பேப்டிசமில் அந்த ஃபாதர் சொன்னாங்க, இல்லை உனக்கு அந்த டீச்சிங் வந்து சர்ச்சோட டீச்சிங் வந்து யூ டோன்ட் நீட் பேப்டிசம் இன் ஆர்டர் டு பி சேஃப். அதாவது உங்களுக்கு பேப்டைஸ் பண்ணவங்க தான் வந்து காப்பாற்றப்படுவாங்க என்று சொன்னாங்க. படுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, யார் வேணாலும் கடவுள் காப்பாற்றலான்னு. அதுதாங்க சர்ச்சோட டீச்சிங். பை தி வே தட் நம்மளை காப்பாற்றுறது வந்து ஜீசஸ் தான். ஆனால் யார் வேணாலும் அவங்க காப்பாற்றலாம். நம்மளாம் ரூல்ஸ்லாம் சொல்ல முடியாது, இவங்களை காப்பாற்றணும், இவங்க பேப்டைஸ் ஆகிட்டாங்க இவங்களை காப்பாற்றணும்லாம் சொல்ல முடியாது, அது அவங்க இஷ்டம். ஆனால் எனக்கு அந்த கேட்டோன்னு ஒரு மாதிரி காமன் சொல்ல மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோமே. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போயிருந்தோம், நம்மளாம் ஒரு குரூப்பில் போயிருந்தோம். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஃபாதர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்னத்துக்கு நான் பேப்டைஸ் பண்ணேன், அதுக்கு பேசாமல் பேப்டைஸ் பண்ணாமே இருந்திருக்கலான்னு. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஆமாவா, அப்போ நீ அப்படியே இருந்துறேன், ஓகே பேப்டைஸ் முடிஞ்சிச்சு, நீ ஜஸ்ட் முன்ன இருந்த மாதிரியே இருந்துறேன், கிறிஸ்டியனாவை தேவையில்லையா, கிறிஸ்டியனாக தான் வாழணும்னு தேவையில்லையான்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது முடிஞ்சு நான் யோசிக்கப்பட்டேன், தட் வாஸ் நாட் வாட் ஐ மீன். அது நான் ரீசனாக சொல்ல, ஒரே டிஸ்டர்ப் ஆச்சு. இல்லையா அது நான் ஐ டோல் காட் ஐ டோன்ட் மீன் தட், அது நான் சொல்ல. அதாவது ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்கு ஒரு என்ன இந்த மாதிரி இருக்குன்னு. பட் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அந்த ரியலைசேஷன் வந்து ஏன் நான் கிறிஸ்டியன் ஆகுனேன், ஏன் பேப்டைஸ் ஆகுனேன், காப்பாற்றப்படுறதுக்கு மட்டுமா இல்லையே. இந்த ஜீசஸ்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு தொடர்பு இருந்துச்சு, ஒரு நட்பு இருந்துச்சு. அந்த நட்பை விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நான் சொன்னேன், சாரி லார்ட், ஆனால் இது எனக்கு வேணும். இப்போ திருப்பி கேட்டாலும், ஈவன் இஃப் ஐம் நாட் பேப்டைஸ், இப்போ நீங்கள் என்னை கேட்டாலும் உனக்கு பேப்டிசம் வேணுமா, எவ்ரிபடி கேன் பி சேஃப், உனக்கு பேப்டிசம் வேணும்னா என்னோட ஆன்சர் எஸ் ஐ வாண்ட், நீங்கள் எனக்கு வேணும். நம்ம பேப்டைஸ் ஆகக்குள்ள when we do go through baptism ரெண்டு விஷயம் நடக்கும். ரெண்டு விஷயம். ஒன்று, அதாவது தூய ஆவியின் மூலியமா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நம்மளோட பழைய சின்ஸ், நம்மளோட பழைய பாவங்கள் எல்லாமே கழுவப்படும், எல்லாமே துடைக்கப்படும். there will be no sins including ஆடாம் ஆவாளோட சின், எல்லாம் ஒரிஜினல் சின் எல்லாமே துடைக்கப்படும். அது ஒன்று, அது அப்பயே அங்கேயே பேப்டிசம் டைம்லேயே நடக்கும். ஆனால் ஒன்றுன்னு இருக்கு, sanctifying grace. இன்னைக்கு காலையில் நேற்று ராத்திரி வந்து என்னோட தமிழ் டீச்சர்கிட்ட எல்லா தமிழ் வார்த்தையும் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டேன், ஆனால் sanctifying grace-ஐ பற்றி எழுத மறந்துட்டேன், சாரியா. ஸோ நான் sanctifying grace-னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். sanctifying grace-னா சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் பேப்டைஸ் ஆனதுலேருந்து நீங்கள் சாவுற வரைக்கும், ரொம்ப பேப்டைஸ் ஆனதுலேருந்து சாவுற வரைக்கும் நம்ம கூட அது ஒரு தூய ஆவி நம்ம கூடையே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே லைஃப்பில் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு நல்ல மனிதரா, ஒரு நல்ல விசுவாசியா, ஒரு நல்ல கிறிஸ்தவரா, ஒரு நல்ல புனிதரா கடைசியாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதுதான் sanctifying grace. நம்ம எல்லாத்துக்கும் அது இருக்கு, நம்ம பேப்டிசம்லேயே வந்துருச்சு அது.
ஒன்று நம்ம பாவங்கள்லாம் துடைக்கப்படும், ஒன்றுன்னு அவர் நம்ம கூடயே இருந்து நடந்து வருவார். அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோவில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை ரஜினிகாந்த் ஃபேன் திங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரஜினிகாந்த் ஒரு டாக்கில் ஒரு கதை சொல்லுவாங்க அபவுட் அ சயின்டிஸ்ட். நினைக்கிறேன் ஐசாக் நியூட்டன் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த ஐசாக் நியூட்டன் அந்த கதை சொல்லக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஐசாக் நியூட்டன் வந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இதெல்லாம் பற்றி படிச்சுட்டு இருக்கேன்னு. அந்த கதையை நான் இப்போ சொல்ல, நீங்கள் போய் பாருங்கள். ஐசாக் நியூட்டன் ப்ரூஃப் there's existence of God நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரஜினிகாந்த் டாக்ஸ் அபவுட் காட் அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐசாக் நியூட்டன் கடவுள் இருக்கார் அதான் சொல்லுவாங்க. அதான் வேர்ட்ஸ் வரும், கடவுள் இருக்காருன்னு அவங்க பிளானட்ஸ்லாம் வச்சு ப்ரூஃப் பண்ணுவாங்க. அது நானும் எனக்கு தெரியும். என் லைஃப்பில் கடவுள் இருக்காருன்னு நான் ஹிந்துவாக இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். கடவுள் இருக்கார், அடித்து சொல்கிறேன், கடவுள் இருக்கார். ஆனால் ஒரு கிறிஸ்தவராக தான் கடவுள் என் கூட இருக்கார், என் பக்கத்தில் இருக்கார், என் உள்ளுக்கு இருக்கார். கிறிஸ்தவனாக தான் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன் அதுதான் வந்து அந்த sanctifying கிரேஸோட மொத கிரேஸ்ன்னு சொல்லலாம். 3 இருக்கு. ஒன்று வந்து உங்கள் லைஃப் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட ரொம்ப கூட கடவுள் இருக்கார், ரொம்ப கூட இருக்கார். நல்லதில் கெட்டதில், சந்தோஷமான விஷயத்தில், சோகமான விஷயத்தில், எல்லாத்துலேயும் நம்ம கூடயே இருக்கார், நம்மள பார்த்துக்கிறார், நம்ம கூட இருக்காருன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அது நம்மளுக்கு போக ஒன்றும் தெரிய வரும். ஆனால் இது தெரியறதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். இந்த sanctifying கிரேஸ்க்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. ஜீசஸ் மட்டும் தூய ஆவி மட்டும் செய்ய முடியாது, நீங்களும் சேர்ந்து அது ஒத்துழைக்கணும். ஆனால் நீங்கள் போக உங்களுக்கே தெரியும். ஏன் அவளை டீக்கன் ஆகிறதுக்கு முன்னே, ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னே நம்மளாம் வந்து ஒரு ரிட்ரீட் போனோம். யூ ஹேவ் டு கோ. அது ஒரு வாரத்துக்கு போனோம். நான் வந்து பிலிப்பீன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த பிலிப்பீன்ஸ் ரிட்ரீட்டில் வந்து இட்ஸ் அ சைலண்ட் ரிட்ரீட், இக்னேஷன் ரிட்ரீட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள்லாம் பேசலாம் முடியாது, கதெல்லாம் அடிக்க முடியாது. நீங்கள் ஒண்டி அங்கே ஒரு ப்ரீஸ் இருப்பாங்க, அவங்க காலையில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அது முடிஞ்சு நீங்களும் கடவுளை மட்டும்தான். நீங்கள் நார்மலி ரூம் விட்டு விளைய முடியாது. ஆனால் நான் போன இடத்துல வந்து அந்த கார்டன் இருக்கும் பின்னால். அந்த கார்டனில் வேணால் நீங்கள் நடந்துட்டு இருக்கலாம். நம்ம ரோசரி கார்டன் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் அந்த ஹோல் டே நீங்கள் கடவுள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த டைமில் எனக்கு கிடைச்ச அந்த டைம் த பெஸ்ட். என் கூட கடவுள் இவ்வளோ நாள் இருந்தார், என்னோட லைஃப்பில் இந்தந்த இடத்துலலாம் நம்ம கூட இருந்தார். அங்கே தான் எனக்கே தெரியும், என் கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல அந்த க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அங்கே எனக்கே தெரிய வந்துச்சு. அதாவது கடவுள் என் மேலே பாசம் வச்சுருக்காருன்னு அது எனக்கு முன்னே தெரியும். ஆனால் எனக்கும் அவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ பாசம் இருக்குது. அன்றைக்கி தான் எனக்கும் தெரிய வந்துச்சு, என்னையை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் கூட கடவுள் இவ்வளோ நாள் என் கூட நடந்துட்டு இருக்காரு, அங்கே தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் தான் இருக்குது. தட் காட் வாக்ஸ் வித் அஸ், இமானுவேல், நம்ம கூடயே இருக்காருன்னு கிறிஸ்தவத்தில் தான் இருக்குது. அண்ட் யூ வில் ரியலைஸ் இட். நீங்களே வந்து உங்களுக்கே தெரிய வரும் போக. ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கணும். ரெண்டாவது கிரேஸ் வந்து தமிழில் வந்து கொடைகள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கிரேஸ் வந்து என்னன்னா, வந்து உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் இட்ஸ் இன்டர்னல். ரெண்டாவது வந்து வெளிய உலகம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மாற ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எல்லாமே செஞ்சுருப்போம். என்ன அவ்வளோ இந்தோனேஷியாக்காரனுங்களாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, என்ன அவன் பங்களாக்காரன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் போக என்னோட தாட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் மனுஷன் தானே, அதுக்கு மேலே அவங்களும் நம்ம சகோதரர் தானே. ஏன் இங்கே வந்திருக்காங்க, இங்கே என்ன வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அங்கே கஷ்டம், சாப்பாடு இல்லை, இங்கே வந்திருக்காங்க. அந்த தாட்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன் அவளை நேற்று நம்ம குரூப் இருக்குது, அந்த டீக்கன் ப்ரீஸ்லாம் வந்து ஒரு குரூப்பில் இருக்குது, கிளர்ஜி குரூப். அதில் ஃபாதர் மார்ஷல், உங்களுக்கு தெரியும் ஃபாதர் மார்ஷல் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் கேரல், கிறிஸ்மஸ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு தான். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் மாற்றி வார் நடக்குதுல்ல, பாலஸ்தீன் வார்னு வச்சுக்கோமா, அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரில் நடக்கிற அந்த பிள்ளைங்களை பற்றி பாடினாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன், எனக்கு கண்ணே கலங்கிருச்சு, எனக்கே தெரியாமல் வந்து சொன்னோன்னே. அந்த சர்வஸ்லாம் வந்து கேட்டாங்க, ஏன் உங்கள் கண்ணு செவப்பாக இருக்குன்னு. அங்கே நடக்கிற வாக்கு நம்மளுக்கு ஏன் நம்ம இங்கே அழுவணும்?
why are we being moved by something which அங்க நடக்குது? ரொம்ப ஆள் இல்லையா? இந்தோனேஷியாலாம் ரொம்ப ஆளா? ரொம்ப ஆளு தாங்க. கடவுள் படிச்ச நம்ம அண்ணன் தம்பிங்க தான் அவங்களும். நம்ம ஸ்கூல் ஒன்று, நான் என்னோட மனைவி வந்து ஃபாதரும் இருக்காக நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் இந்தோனேஷியான்ற அலுஸ்தாவில். அது வந்து அகதிகளுக்கு, ரெஃப்யூஜிஸ்க்கு, சின்ன பிள்ளைங்களாம் வரும். அதுங்கெல்லாம் ரொம்ப பேத்துக்கு வந்து அம்மா அப்பா இருக்காது. ஒரு புள்ள வரோங்க, அந்த புள்ள வந்து மியான்மாலேருந்து நடந்து அவங்க அம்மா அப்பா கூட நடந்து தாய்லாந்து மூலியமாக நடந்து வந்து அந்த ஜங்கலில் அந்த ஜங்கல்லேருந்து நடந்து மலேசியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. அவங்க வந்து சேரக்குறோம், அவங்க அப்பா செத்து போயிட்டாங்க, ரெண்டாவது அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த கம்யூனிட்டி வந்து அப்பப்போ பார்த்துக்கும். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரக்குள்ள எவ்ரிடே அழுவோம். எவ்ரிடே அந்த ஸ்கூல் அந்த கதவு முன்னுக்கு உள்ளுக்கு வரோம். ஆனால் அந்த கதவு முன்னுக்கு நின்று அங்கேயே அழுவோம், அங்கேயே உட்காந்துருக்கோம். அதுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் ஒன்றே ஒன்று தான் சொல்லும், அம்மா அம்மான்னு அழுவோம். அதை பார்த்தா நம்மளுக்கே முடியாது, கஷ்டம். ஸோ நானும் ஒய்ஃபும் நம்ம பேசிக்க கூட இல்லை, நம்மக்குள்ளேயே இந்த பிள்ளைய நம்ம பிள்ளையா எடுத்துக்குமான்னு அந்த ஆசை, அந்த தாட் வந்துச்சு. ஆனால் நம்ம கேட்கறதுக்கு முன்னே நம்ம ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க போய் கேட்டாங்க, ஏய் நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன், நானும் என்னை சொந்தமாக நான் என் புள்ள மாதிரி நான் வளர்த்துக்கிறேன், நீ வரையா, நான் அவங்க அம்மாவா இருக்கேன்னு கேட்டாங்க. அவங்க அந்த கேட்டவங்களுக்கு வந்து ஒரு வசதியானவங்கள, அவங்க சரியான ஆனால் எங்கேருந்து வந்துச்சு அந்த நோக்கம்? இது நம்ம பிள்ளை இல்லையா, யாரோ பெத்த பிள்ளை மியான்மார்லேருந்து வந்திருக்கு, ஏன் நம்ம அதுக்கு அந்த பாசம் வரணும்? இதெல்லாம் வந்து தூய ஆவி செய்கிற வேலை, அது நம்மக்குள்ளேயே இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் முன்ன வந்து அவங்க கறக்குறாங்க அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை வரும். அதுவும் தூய ஆவியோட வேலை தான். How you look at the world changes. How you look at people changes. That is the work of the Holy Spirit. That is Christianity. அது நம்மளோட கிறிஸ்தவ மதத்தோட ஒரு ரிக்வயர்மெண்ட். ஆக்சுவலி நம்ம வேலை ஒன்று இருக்க முடியாது. மூணாவது வகையா எங்க இந்த பேப்டிசம், இந்த ஹோலி ஸ்பிரிட் எங்க வருது, இந்த தூய ஆவியோட திருமுழுக்கு எங்க வேலை செய்யுதுன்னா, உள்ளுக்குன்னு சொன்னேன், ரெண்டாவது வெளியான்னு சொன்னேன், மூணாவது வந்து வெளியே உள்ள ஆளு நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு மாற ஆரம்பிக்கும். நீங்களே கவனிப்பீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்கள் கூட்டாளி வந்து அவங்களோட பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்? நீங்கள் என்ன கடவுளா? why must he share that with you? ஏன் அவங்களோட பிரச்சனைலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க? ஒருத்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள சுற்றி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கள நான் வந்து இங்கிலீஷில் வந்து கூகு ஐன்னு சொல்லுவேன். கூகு ஐன்னா உங்களே நீங்கள் சொன்னது தான் வந்து ஒரு பெரிய பைபிள் மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஆசை. என்னது உங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு? The truth is they are seeing God in you. உள்ள God, அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க கண்ணுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து அவங்களோட பிரச்சனைகளை அவங்கள்ட்ட கொட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு காலையில் வரத்துக்கு முன்ன ஒரு மெசேஜ் வந்துச்சு, மாசுக்கு முன்ன, ஐ எம் ஃபீலிங் வெரி டவுன், இந்த மாதிரி என்னத்துக்கு தான் உயிரோடு இருக்கும்னு ஒருத்தவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏன் டர்ன் பண்ணுவோம், நான் என்ன அவங்கள சேஃப் பண்ண வேணும், பட் ஐ வில் கோ அண்ட் கால் ஹிம். இது முடிஞ்சிட்டு கால் பண்ணிட்டு என்ன சொல்லு, ஏன் அவங்க உங்கள்கிட்ட வராங்க, ஏன் மற்றவங்க இல்லையா? பிகாஸ் உங்களுக்குள்ள அந்த உள்ள கடவுள், உங்களுக்குள்ள உள்ள அந்த ஆண்டவர், உங்களுக்குள்ள அந்த தூய ஆவி இஸ் கம்மிங் அவுட். உங்களை மட்டும் சென்டிஃபை பண்ணல, இந்த உலகத்தையும் சென்டிஃபை பண்ண ஆரம்பிக்குது. அதனால தான் மற்றவங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியும். நீங்களே கவனிப்பீங்க, நீங்கள் போகிற இடம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் செய்கிற விஷயம்லாம் வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்களும் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. இந்த 3 விஷயம் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க. எவ்ரிடே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆன் த டே அது வெறும் தண்ணியில் தலையில் தண்ணியை தெளிச்சு விட்டா அதுக்கு வந்து இதெல்லாம் நடக்காது. பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் வித் யோர் பேப்டிசம். உங்களோட பேப்டிசத்தோட அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களை அந்த திருமுழுக்கு செய்கிறதுனால தான் கடவுள் உங்க கூட எவ்ரிடே இருக்காங்க. அதனால தான் உங்க லைஃப் மாற ஆரம்பிக்குது. உங்களுக்கே அப்பதான் தெரிய வரும், கடவுள் இருக்கார், கடவுள் என் கூட இருக்கார், என் உள்ளுக்கு இருக்கார். இது முக்கியங்க. ஏன்னா ரொம்ப பேர் ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஒருத்தவங்க சர்ச்சுக்கு கூட வர மாட்டாங்க. அவங்கள வந்து கிறிஸ்மஸ்க்கும் ஈஸ்டருக்கும் பார்க்கலாம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருமுழுக்கு முடிஞ்சிச்சா, ஓகே ஐ எம் கிறிஸ்டியன், ஓகே ஐ லீவ் அ குட் லைஃப்னு அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்க போறீங்கன்னா அது அவங்க இஷ்டம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்க கூட இருக்கிறது நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பொக்கேஷத்தை விட்டுட்டீங்க, ஒரு ட்ரெஷர். அதில் உள்ள இன்பம், அதில் உள்ள ஜாய், அதில் உள்ள அந்த சந்தோஷம், அதில் உள்ள சமாதானம், அதில் உள்ள பீஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் வந்து நம்ம கடவுளை பார்த்துருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு, எங்கெங்கெல்லாம் உங்க கூடயே இருந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும். நல்ல விஷயத்துலையும் சரி, கெட்ட விஷயத்துலையும் உங்களுக்கே தெரியும். அது முடிஞ்சு ஐ வாண்ட் டு க்ரோ க்ளோஸர், எனக்கும் இந்த 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 மாதிரி போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா, தென் டூ வாட் யூ நீட் டு டூ. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா நோ ப்ராப்ளம், என்னை வந்து பாருங்க, நோ ப்ராப்ளம், பேசலாம். நான் இதுக்கு பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் சொல்லுவாங்க. 30-40 பீப்புள் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவங்க வாழ்க்கையிலும் நான் ஜீசஸ் மூவ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணுறது நானும் பார்த்துருக்கேன். இல்லை என்னை பார்க்க இல்லை, ஃபாதரை பாருங்க. சொன்னேன் அந்த அந்த இக்னேஷன் ரிட்ரீட் வந்து செயின்ட் இக்னேஷியஸ் லோயோலா கொண்டு வந்தது. அவங்க செயின்ட் இக்னேஷியஸ் லோயோலா தான் அந்த ஜெஸ்விட்டோட ஃபவுண்டர். ஃபாதர் வந்து ஒரு ஜெஸ்விட் ப்ரீஸ்ட். ஸோ இந்த இக்னேஷன் ரிட்ரீட்லலாம் அவங்க எக்ஸ்பர்ட். போய் பாருங்க, ஃபாதர் எவ்ரிடே ஃபாதர் நெல்சன் சர்ச் அங்கே ஷ்ரைனில் உட்காந்துருப்பாங்க. போய் பாருங்க என்ன செய்யலான்னு பாருங்க. டூ வாட் யூ நீட் டு டூ திஸ் ஒர்க். இந்த கடவுள் இயேசு கூட நடக்கிற இந்த இந்த ஜேர்னியை இன்னைக்கே ஆரம்பிங்க. இந்த கிறிஸ்மஸ் ஒரு புது ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், ஒரு புது ஹோப்பாக இருக்கட்டும், ஒரு புது நடைமுறையாக இருக்கட்டும். ஆமென்.